தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வந்து புது வாரத்தை துவங்குகிறோம். அன்னை மரியாளுடைய ஒரு அழகான விழாவின் ஓடு துவங்குகிறோம். அன்னை மரியாளுடைய பேராலயம், பெசிலிக்கா ஆஃப் செயின்ட் மேரி மேஜர் ரோமையில் உள்ள இந்த பேராலயம் நேர்ந்தளிக்கப்பட்டதை நினைவு கூறும் இந்த நாள். பார்த்திங்கன்னா, இந்த பேராலயம் கான்ஸ்டன்டைன் அரசரோட மனமாற்றத்திற்கு அப்புறமா கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமாவே இது துவங்கியிருக்கலாம். அந்த பேராலயம் அதாவது கிட்டத்தட்ட கிபி 330களில் 340 அந்த சமயத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷம் இந்த பேராலயம் கட்டி முடிக்க தேவைப்பட்டது. இது எப்போ நேர்ந்தளிக்கப்பட்டது என்றால், கிபி 431 வருஷம் எஃபேசூஸ் நகரத்தில் திருச்சபையின் 3ஆம் சங்கம், அந்த சங்கத்தில் அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று திருச்சபை பிரகடனம் செய்தது. அந்த மகிழ்ச்சி, அதாவது கடவுள் தான் மரியாளின் வயிற்றில் புகுந்து அங்கு 9 மாதம் தங்கியிருந்து மனித உடலெடுத்து மனித ஆன்மாவோடு கடவுளும் மனிதனுமாக பிறந்தார் என்பதை ஆணித்தரமாக கற்பிப்பதற்காக, இயேசு கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என்பதை கற்பிப்பதற்காக அன்னை மரியாளுக்கு கடவுளின் தாய் என்ற இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த பெயர் அப்போது கிபி 431 வருஷம் பிரகடனப்படுத்தினாலும் அதற்கு முன்பாகவே இந்த பெயர் அன்னை மரியாளுக்கு வழங்கப்பட்டு வந்தது மக்கள் மத்தியில். அன்னை மரியாளுடைய பக்தி 2ஆம் நூற்றாண்டிலேயே துவங்கியிருக்க வேண்டும். உண்மையில் சொல்லணும்னா, அன்னை மரியாளுடைய இறப்பு, விண்ணேற்றம், விண்ணேற்பு அதற்கப்புறமாவே தொடங்கியிருக்கணும். அவங்க வாழ்ந்த காலத்தில் தான் புதிய ஏற்பாட்டின் நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டன. அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி கிடையாது. இந்த காலத்தில் நம்ம எல்லார் முன்னாடியும் அவங்கள போய் அப்படி வானலாக புகழ்வோம். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட சில நலன்களை எதிர்பார்ப்பதனால்தான். ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. மனிதர்கள் முன்பாக ஒருவர் மற்றவரை புகழ்ந்து கொள்ள மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் ஆகிய பிறகு அவரை பற்றி சொல்லுவது தேவை. கிறிஸ்துவை பற்றி எழுத வேண்டியது அத்தியாவசியம். ஆனால் மாதா அந்த சமயத்தில் உயிரோடு இருந்ததுனால அவங்கள பற்றி நிறைய அங்கே எழுதி வைக்கவில்லை. எல்லாம் ஒரு விதமான மறைமுகமான செய்திகளாக, சட்டில் மெசேஜாக தான் மாதாவை பற்றியான செய்திலாம், ஓவியங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க இறந்து உயிர் விண்ணேற்பு அடைந்த பிறகு அவங்க அங்கே இல்லை. அப்போ தான் திருச்சபை இன்னும் அதிகமாக அவங்கள பற்றி எழுதவும் ஆரம்பித்தது. அந்த பக்தி முயற்சிகளும் கூட துவங்கியன. ஆகவே அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சி ரொம்ப பழசு. விவிலியம் ஏற்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் தான். விவிலியம் முழுமையாக ஃபார்மலாக ஏற்படுத்தப்பட்டது 16ஆம் நூற்றாண்டில் தான். மார்ட்டின் லூத்தர் வந்த பிறகு தான் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்டில் தான் இதுதான் விவிலியம் என்பதை ஆணித்தரமாக கத்தோலிக்க திருச்சபை கற்பித்தது. அதுக்கு முன்னாடி புத்தகங்கள்லாம் இருந்தது தான். ஆனால் விவிலியம் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்தமாக 72 புத்தகங்கள் கொண்டு 3 புத்தகங்கள் கொண்டு பைபிள் இல்லை. அது அப்புறம் தான் வந்துச்சு. அதனால் அந்த பைபிளை வச்சுக்கிட்டு மரியாளுடைய பக்தியை பற்றி குறை சொல்பவர் போலி இறைவாக்கினர்கள். இன்றைக்கி முதல் வாசகத்தில் கூட எரேமியா இறைவாக்கின் அதிகாரம் 22 கேட்குறோம். போலி இறைவாக்கினர் ஹனனியா வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறாரு, அப்பட்டமாக போய் சொல்கிறாரு, எல்லாம் மாறிடும் அப்படின்னு. எரேமியா சொல்கிறார், நீ சொன்னது பொய், நீ சொன்ன பொய்க்காக நீ இறப்பாயின்னு. அதே மாதிரி அவர் இறந்துடுறாரு அந்த வருஷம். அந்த மாதிரி தான் மாதாவை பற்றி ரொம்ப சரளமாக என்னென்னமோ சொல்கிறாங்க. இதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க, போலி இறைவாக்கினர்கள். கண்டிப்பாக அவர்களுடைய வார்த்தை நிலைக்காது. ஒரு நாள் விண்ணகத்தில் அவங்களும் கூட மாதாவை பார்ப்பாங்க. அன்னை மரியாளுக்கு தனியாக ராஜ்யம் எதுவும் இல்லை. அவங்க அது மாதிரிலாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. எனக்கென்று ஒரு நாடை ஏற்படுத்தி கொண்டு என் மக்கள் என்னை வழிபடுவார்கள்லாம் அவங்க சொல்கிறதில்லை. ஆனால் அவங்க இயேசுவின் ராஜ்யத்தில் அரசி மட்டும் இல்லை, நம்முடைய தாய், கடவுளுடைய தாய்மையின் சின்னம் அன்னை மரியாள். இன்றைக்கி நற்செய்தியில் கூட கேட்போம், கடவுள் அபரிவிதமாக அற்புதம் செய்து உணவு கொடுக்கின்றார். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு மக்கள் வயிறார உண்ண செய்கின்றார். எஞ்சி இருக்கும் துண்டுகள். கடவுள் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். கடவுளுடைய ப்ராவிடன்ஸ்ன்னு சொல்வோம். அந்த பராமரிப்பின் சின்னம் நம் தாய் அன்னை மரியாள். அவங்கள நம்முடைய தாயாக கொடுத்து, என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை நிர்ணயித்திருக்கின்றார்.
கடவுள், அதுவும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது கொடுத்த தாய், நம் தாய், நம் கடவுளின் பராமரிப்பை நமக்கு கொண்டு வரும் தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். ஆகவே இந்த வாரம் முழுவதும் கடவுளை நம்பி வாரத்தை துவங்கவும். கடவுள் நம்மோடு இருப்பார், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். அந்த தேவைகளை நிறைவேற்றுவது தான் இந்த தாயுடைய பணி. அவர் தன்னுடைய மகனை மீறி எதையும் செய்ய மாட்டார். மகனுடைய கட்டளையை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அவர் கடவுளுடைய அபரிவிதமான இந்த உடனிருப்பை, இந்த பராமரிப்பை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த வாரம் முழுவதும் என்ற உறுதியோடு நாம் இந்த வாரத்தை துவங்குவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு பயணிப்பீர் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வாரத்தை துவங்குகின்றோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும், குறிப்பாக எங்கள் உணவு தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இதோடு சேர்ந்து வயநாடு மக்களுக்காக நாங்கள் இந்த நாளில் மன்றாடி கொள்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பாக எல்லா உதவியும் செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் ஏற்படுத்தி கொள்ள எல்லா உதவியும் செய்தருளுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக விடம் மன்றாடுகின்றோம். தந்தையே, ஆமென்.